நீலகிரி மாவட்டத்தில் உள்ள இ-பாஸ் நடைமுறையால் கர்நாடக கேரள செல்லும் பணிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பை தொடர்ந்து இ-பாஸ் நடைமுறையில் செய்யப்பட்டுள்ள மாற்றம் தொடர்பான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ்குமார். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் கொடைக்கானல் பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வாகன நெரிசலை கட்டுப்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு இ-பாஸ் முறையை அறிமுகப்படுத்துமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. அதன் பேரில் ஓராண்டாக இ-பாஸ் முறை செயல்பட்டு வந்தது. கடந்த 1ஆம் தேதி முதல் வாகன எண்ணிக்கை குறித்து சில கட்டுப்பாடுகள் விதித்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 14 சோதனை சாவடிகளில் கட்டுப்பாடுடன் இ-பாஸ் ஆய்வு நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கூடலூர் பகுதி என்பது தமிழக, கேரள, கர்நாடக மாநிலங்களில் எல்லைப் பகுதியாக உள்ளதால் கேரளாவிலிருந்து அதிக அளவிலான வாகனங்கள் கூடலூர் வழியாகவே கர்நாடக மாநிலம் செல்கின்றது. அதேபோல் கர்நாடக மாநிலத்திலிருந்து கூடலூர் வழியாக அதிக அளவிலான வாகனங்கள் கேரளாவுக்கு சென்றன. தொடர்ந்து தமிழக, கேரள எல்லைப் பகுதியில் கடும் ஆய்வு நடைபெற்று வந்த நிலையில் அனைத்து வாகனங்களுமே வாகன நெரிசலில் சிக்கி தவித்தன. குறிப்பாக கூடலூர் வழியாக செல்லக்கூடிய அண்டை மாநில வாகனங்கள் வனப்பகுதியில் காத்து கிடக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் உதவிக்கு மட்டுமே இ-பாஸ் முறையை செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்த நிலையில் இன்று முதல் கூடலூர் அருகே உள்ள மேல்கூடலூர் பகுதியில் தற்பொழுது இ-பாஸ் ஆய்வை நடத்தி இன்று முதல் தொடங்கியது. இது கூடலூர் மக்கள் மத்தியில் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை ஏற்படுத்தி உள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.